ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எதை வேணுமாலும் செய்துடும். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் செய்ய நமக்கு மனசு இருக்காது. எதை வேணுமாலும் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்மளால் பண்ணவே முடியாது. அது என்ன காரியம் அப்படின்னு நினச்சா சொல்லணுன்னா, பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நம்மளால் முடியுமா? முடியாத ஒரு காரியம். ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவனுக்கு நாம் மன்னிப்பு கொடுத்தா அவரும் மன்னிப்பு கொடுக்குறாராம். அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மன்னிக்காத பட்சத்தில் அவரும் மன்னிக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு நம் நிமித்தம் அவர் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் நிமித்தம் நம்முடைய அதாவது பகைமையாக இருக்கிறவர்களை, எதிர்ப்பாக இருக்கிறவர்களை, மேலே கசப்பாக இருக்கிறவர்களை மன்னிக்கிறேன், தேவனுடைய சன்னிதானத்திலே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எவர்களை மன்னிக்கிறோமோ அவர்களை அவர் மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் மன்னிக்க தவறினாலும் அதுதான் அர்த்தம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் மன்னிக்க தவறுனா கூட கர்த்தர் நம் நிமித்தம் அவர்களை மன்னிக்கிறாராம். ஹல்லேலூயா. பாருங்கள், 2 விதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறார். ஒன்று, நீ மன்னிச்சிடுறா. அப்படி மன்னிக்காத பட்சத்தில் நான் உன் நிமித்தம் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் நம் நிமித்தம் மன்னிக்கிறதுக்கு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் பிறரை மன்னிச்சிடுவோம். ஹல்லேலூயா. பிறரை நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்வோம், மன்னித்து அரவணைப்போம், மன்னித்து விட்டு விடுவோம். தேவனாகிய கர்த்தர் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்களை கர்த்தர் எண்ணாதிருக்கார், அவன் பாக்கியவன் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். மன்னிப்போம், மறப்போம், ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாய் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. செபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நீ எவர்களை மன்னித்திரோ அவர்களை நான் மன்னிப்பேன் என்று எங்கள் நிமித்தம் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் முந்திக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். மன்னிக்கிறது நாங்கள் முந்திக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, மன்னிக்க முடியாதபடிக்கு வருஷ காலமாய் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஐக்கியம் கொள்ள கர்த்தர் கிருபை செய். அந்த ஐக்கியம் உம்முடையதாக இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்ய இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மன்னிக்கிற மனப்பான்மையை தாரும், மன்னித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.